ரீகேப். போன வீடியோவில் சீரியஸ் பிளாக் ரானோட வாண்டை வச்சு ஹாரியும் ஹெர்மைனையும் டிஸ்ஆர்ம் பண்ணிடுறாரு ஷ்ரீக்கிங் ஷாக்ல. ஹாரி கோவத்தில் மேஜிக் எல்லாம் மறந்துட்டு பிளாக்கை அவனோட கையாலேயே அட்டாக் பண்ணறான். ரானும் ஹெர்மைனியும் சேர்ந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தரையில் விழுந்து உருண்டு பேரண்டு வாண்டெல்லாம் தனித்தனியாக போயிடுது. ஹாரி அவனோட வாண்டை எடுக்கிறான். அவன் பிளாக்கை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனால் முடியலை. அவன் நின்றுட்டு இருக்கும் போதே கீழே ஒரு சவுண்ட் வருது. ப்ரொஃபஸர் லூபன் அந்த ரூம்குள்ளே வராரு. அவர் எல்லாரையும் டிஸ்ஆர்ம் பண்ணிடுறாரு. சாப்டர் 18. அவங்க கேட்டது அபத்தமாக இருந்தது. அப்புறம் ரான் ஹாரி யோசிச்சதையே சொல்லறான். உங்கள் 2 பேருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். ரெடிகுலஸ் அப்படின்னு ஹெர்மைனி சொன்னான். பீட்டர் பெட்டிக்யூ இறந்து போயாச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் அவரை கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி சத்தமாக சொல்லறான். நான் அவனை கொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் பீட்டர் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனால் இன்னைக்கு தப்பிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சொல்லறாரு. அப்படி சொல்லிட்டு பிளாக் ஸ்கேபஸை நோக்கி பாயறாரு. பிளாக்கோட வெயிட் ரானோட காலில் பட்டதும் அவன் வலியில் கதறான். சீரியஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு லூபன் பிளாக்கை ரான் கிட்ட இருந்து தள்ளி கொண்டு வராரு. வெயிட், நீ உன்னால் இதை பண்ண முடியாது. அவங்களுக்கு இது புரியணும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நாம் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளாக் சொல்லிட்டு திரும்பவும் ஸ்கேபஸ் மேலே பாய ட்ரை பண்ணுறாரு. ஸ்கேபஸ் இப்போ பயங்கரமாக கத்திட்டு இருக்கு. அது ரானோட முகத்துலேயும் கழுத்துலேயும் கீறுது. அது அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுது. அவங்களுக்கு நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு லூபின் பிளாக்கு பிடிச்சி இழுத்துட்டே மூச்சு வாங்கிட்டே சொல்கிறாரு. ரான் அவனை பெட்டா வச்சிருக்கான். சில இடங்களில் எனக்கே அது புரியல. அப்புறம் ஹாரிக்கு நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும் சீரியஸ் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. பிளாக் இப்போ ஸ்கேபஸை பிடிக்க முயற்சி செஞ்சதை நிறுத்திட்டாரு. ஆனால் இன்னும் அவரோட கண்கள் ஸ்கேபஸ் மேலேயே இருக்கு. ரான் ஸ்கேபஸை டைட்டாக அவனோட கைகளில் பிடிச்சிருக்கான். அவனோட கையில இருந்து இப்போ ரத்தம் வருது. அதில் நிறைய கடிப்பட்டும் செராய்க்கப்பட்டும் இருக்கு. ஆல் ரைட் தென் அப்படின்னு பிளாக் சொல்லிட்டு அவரோட கண்கள் இன்னும் அந்த எலியை தான் பார்த்துட்டு இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு ரீமஸ், ஆனால் மேக் இட் குவிக். நான் பண்ணாத கொலையை இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. நீங்கள் பைத்தியங்க 2 பேரும் தான் அப்படின்னு ரான் சொல்லறான். என்னால் முடியல, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணறான். ஆனால் லூபன் அவரோட வாண்டை ஸ்கேபஸ் மேலே பாயிண்ட் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறத நீ கேட்டுதான் ஆகணும் ரான், ஆனால் ப்ளீஸ் பீட்டரை நல்லா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது பீட்டர் கிடையாது, இது ஸ்கேபஸ் அப்படின்னு ரான் கத்துறான். அவன் அந்த எலியை அவனோட ஃப்ரண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணான். ஆனால் ஸ்கேபஸ் ரொம்பவே நெலிஞ்சிட்டு அவனை கடிக்க பார்க்குது. ரான் அப்படியே அசைஞ்சு பேலன்ஸ் தவறி கீழே விழ பார்த்தா ஹாரி அவனை பிடிச்சி பெட் மேலே உட்கார வைக்கிறான். ஹாரி லூப்பனை பார்த்து பீட்டர் பெட்டிக்யூ சாகிறத விட்னஸஸ்லாம் பார்த்தாங்களே, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தாங்க அப்படின்னு அவன் சொல்லுறான். அவங்க பார்த்ததுன்னு நினச்சதை அவங்க பார்க்கல அப்படின்னு பிளாக் சொல்லிட்டு இன்னும் ஸ்கேபஸையே பார்த்துட்ருக்காரு. எல்லாரும் சீரியஸ் தான் பீட்டரை கொன்னான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு மேப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா மர்டர்ஸ் மேப் எப்போவுமே பொய் சொல்லாது. பீட்டர் உயிரோட தான் இருக்கான். ரான் அவனை தான் பிடிச்சிட்டு இருக்கான் ஹாரி அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ஹாரி குனிஞ்சு ரானை பார்க்குறான். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. 2 பேருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க. பிளாக் லூபின் 2 பேருக்குமே மர கலண்டுடுச்சுன்னு. அவங்க சொன்ன எதுவுமே சென்சிபிளாக இல்லை. எப்படி ஸ்கேபஸ் பீட்டர் பெட்டிக்யூவாக இருக்க முடியும்? பிளாக்கை அஸ்கபன் பாதிச்சிருக்கோம். ஆனால் லூபின் ஏன் ஒன்றா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது ஹெர்மைனி ரொம்ப காமான வாய்ஸில் பேச ட்ரை பண்ணறா. ஆனால் அவளோட குரலில் ஒரு நடுக்கம் இருக்குது. ஆனால் ப்ரொஃபஸர் லூபின் ஸ்கேபஸ் பெட்டிக்யூவாக இருக்க முடியாது, அது உண்மையாக இருக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் அது உண்மையாக இருக்க முடியாதுன்னு அப்படின்னு அவ சொல்லறா. ஏன் அது உண்மையாக இருக்க முடியாது ஹெர்மைனி அப்படின்னு லூபினும் ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு. அது என்னமோ அவங்க 2 பேரும் இப்போ கிளாஸில் இருக்கிற மாதிரியும் ஹெர்மைனி சின்னதாக ஒரு ப்ராப்ளம் கிரிண்டலோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்ச மாதிரியும் இருந்தது. ஏன்னா பெட்டிகே ஒரு அனிமேகஸாக இருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ப்ரொஃபஸர் மெக்கோனகலோட அனிமேகி கிளாஸில் பண்ணோம். நான் அதை என்னோடய ஹோம்ஒர்க்காக பார்த்தேன். மினிஸ்ட்ரி விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் அனிமல்ஸாக ஆகிற எல்லார் மேலேயும்
ஒரு ரெஜிஸ்டர் வச்சு அதை நோட் பண்ணி வச்சுருக்காங்க. யார் என்ன அனிமலாக மாறுறான்னு, என்னென்ன மார்க்கிங்ஸ் இருக்குன்னு. நான் ப்ரொஃபஸர் மெக்கானகல் கூட போய் அந்த ரெஜிஸ்டரை பார்த்தேன். இந்த செஞ்சுரியில் 7 அனிமேகஸ் மட்டும்தான் இருக்காங்க. பெட்டிகியோட நேம் அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு அவர் சொல்லறா. ஹாரி ஹெர்மைனி ஹோம்ஒர்க்காக எவ்வளோ மெனக்கடுறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் லூபின் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டு தான் ஹெர்மைனி, ஆனால் மினிஸ்ட்ரிக்கு ஹாக்வர்ட்ஸில் 3 அன்ரெஜிஸ்டர்டு அனிமேகி இருந்தது தெரியலை. நீ அவங்களுக்கு முழு கதையும் சொல்ல போகிறேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லு ரீமஸ் அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. நான் 12 வருஷம் இதுக்காக காத்திருந்தேன், இதுக்கு மேலேயும் நான் காத்திருக்க மாட்டேன் அப்படின்னு பிளாக் ஸ்கேபர்ஸை பார்த்துட்டே சொல்கிறாரு. ஆல் ரைட், ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சீரியஸ், எனக்கு அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ லூபின் நிறுத்திடுறாரு. அவங்களுக்கு பின்னாடி இருந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. 5 பேரும் அந்த கதவையே பார்க்குறாங்க. அப்புறம் லூபின் அந்த கதவு கிட்ட போய் வெளியே இருக்க லேண்டிங்கை பார்க்குறாரு. யாரும் இங்கே இல்லை, இந்த இடம் ஹாண்டடாக இருக்குது, இங்கே கோஸ்ட் இருக்குது அப்படின்னு ரான் சொல்லறான். இல்லை, ஷ்ரீகிங் ஷாக் எப்போவுமே ஹாண்டடாக இருந்தது கிடையாது. வில்லேஜஸ் கேட்ட அந்த அலறல்களும் ஊளையிடுற சத்தமும் அதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. அவரோட கண்களில் இருந்த முடியை எடுத்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அங்கே தான் எல்லாமே ஆரம்பிச்சுது. நான் வேர்வுல்ஃபாக ஆனதுல இருந்து நான் கடிப்படலைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. நான் இவ்வளோ முட்டாள்தனமாக இல்லைனாலும் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ரான் ஏதோ சொல்ல வந்தான், ஆனால் ஹெர்மைனி அவனை ஷ் அப்படின்னு சொல்லிட்டு லூபினியே ரொம்ப உத்து கவனிச்சுட்டு இருந்தா. நான் ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்தேன். என்னை கடிக்கும்போது என்னோட அப்பா அம்மா எல்லாமே ட்ரை பண்ணாங்க, ஆனால் அந்த நாட்களில் எந்த ஒரு க்யூருமே கிடையாது. ப்ரொஃபஸர் ஸ்னேப் எனக்கு செஞ்சு கொடுக்குற போர்ஷன் இப்போது ரீசண்டாக வந்த டிஸ்கவரி தான் அது என்ன ரொம்ப சேஃபாக வச்சுருக்கோம். யூசி ஃபுல் மூன் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நான் அந்த போர்ஷனை எடுத்துகிட்டே இருந்தேன்னா நான் உல்ஃபாக மாறினாலும் நான் நானாக தான் இருந்தேன். நான் என்னோடய ஆஃபீஸில் எந்த ஒரு பாதிப்பும் பண்ணாத ஒரு ஓனாயா மூன் வேணாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் உல்ஃபேன் போர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதமும் நான் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு மான்ஸ்டராக மாறிடுவேன். நான் ஹாக்வர்ட்ஸ்க்கு வருவேன்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கல. மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட சில்ட்ரனை என்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஆனால் டம்பிள்டோர் ஹெட்மாஸ்டராக ஆனார். அவர் என்னை பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட்டார். அவர் சொன்னார், ஆஸ் லாங் அஸ் நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கிட்டா நான் ஸ்கூலுக்கு வரக்கூடாததுக்கான எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். பெருமூச்சு விட்டுட்டு லூபின் ஹாரியை பார்த்து, பல மாதங்களுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இதை சொன்னேன். நான் ஹாக்வர்ட்ஸுக்கு வந்த வருஷத்தில் தான் வாம்பிங் வில்லோவை நட்டு வச்சாங்கன்னு. ஆனால் உண்மை என்னன்னா அதை நட்டதே நான் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்தேன்றனால. இந்த ஹவுஸ் அப்படின்னு அவர் அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு, இந்த டனல் அது எல்லாமே என்னோட யூஸ்க்காக தான் பில் பண்ணாங்க. மாதத்தில் 1 நாள் என்னை காசிலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு விடுவாங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அந்த மரத்தை டனலோட என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. யாரும் நான் பயங்கரமாக இருக்கும்போது என் பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு அவர் சொன்னார். ஹாரி இந்த கதை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு அவனுக்கு தெரியலை. ஆனால் அவன் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தான். லூபினோட வாய்ஸை தவிர ஸ்கேபர்ஸோட ஃப்ரைட்னிங்கான ஸ்குவீக்கிங் சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கு. அந்த நாட்களில் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே டெரிபிளாக இருந்தது. ஒரு வேர்வல்ஃபாக மாறுறது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து தனித்து வைக்கப்பட்டிருந்தேன். அதனால் நான் என்னையே கடிச்சுக்கிட்டும் பராண்டிக்கிட்டும் இருந்தேன். வில்லேஜஸ் அந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அந்த அலறலையும் கேட்டுட்டு அவங்க ரொம்ப வயலண்ட்டான ஸ்பிரிட்ஸை தான் கேட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. டம்பிள்டோரும் அந்த ரூமரை என்கரேஜ் பண்ணார். இப்போ கூட இந்த வீடு இவ்வளோ காலம் சைலண்ட்டாக இருந்தாலும் வில்லேஜஸ் அதை அப்ரோச் பண்ணவே இல்லை. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை தவிர்த்து நான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா முதல் முறையாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 3 கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸ் பிளாக், பீட்டர் பெட்ரிகியூ அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட அப்பா ஜேம்ஸ் பாட்டர். நான் என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸும் அவங்களால நான் மாதத்தில் 1 தடவை மறைஞ்சு போயிடுறேன் அப்படின்றத நோட்டீஸ் பண்ணாமல் இருக்க முடியலை. நான் அதனால் பலவிதமான கதைகளை சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு.
நான் என்னது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் உங்களை மாதிரியே ஹெர்மைனி அவங்களும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க என்னை விட்டுட்டு போகல, அதுக்கு பதிலாக அவங்க என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பேரபிளாக ஆக்குறதுக்கும் என்னோட வாழ்க்கையிலே சிறந்த நாட்களை ஆக்குறதுக்கும் அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. அவங்க எல்லாம் அனிமேகி ஆகிட்டாங்க. என்னோட அப்பாவுமா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு லூபின் சொல்லிட்டு, ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. உன்னோட அப்பாவும் இங்கே இருக்க சீரியஸும் என்னோட கிளாஸ்லேயே ரொம்ப கிளவரான ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் அவங்க ரொம்ப லக்கி வேற. ஏன்னா அனிமேகஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே மோசமாக ஹாரபிளாக போயிடலாம். அதனால தான் மினிஸ்ட்ரி எப்போவுமே அதை ட்ரை பண்ணுறவங்க மேலே ஒரு க்ளோஸ் வாட்ச் வச்சுருந்தாங்க. பீட்டருக்கு ஜேம்ஸோடையும் சீரியஸோட ஹெல்ப் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. ஃபைனலாக எங்களோட 5th இயரில் அவங்களால அதை பண்ண முடிஞ்சுது. எல்லாரும் அவங்கவுங்களோட விருப்பத்தப்போ ஒரு விலங்காக மாறிடலாம். ஆனால் அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு ஹெர்மைனி சந்தேகமாக கேட்குறா. அவங்களால எனக்கு ஹியூமன்ஸாக வந்து கம்பெனி கொடுக்க முடியாது, அதனால் அவங்க எனக்கு அனிமல்ஸாக இருந்து கூட இருந்தாங்க அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ஒரு வேர்வொல்ஃப் ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் டேஞ்சர். அதனால் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அப்போ அவங்க ஜேம்ஸோட இன்விசிபிலிட்டி க்ளோக் எடுத்துகிட்டு என்னை பார்க்குறதுக்காக வருவாங்க. ஃபர்ஸ்ட் பீட்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவன் சின்னதாக இருக்கிறனால வாம்ஃபிங்வில்லோவோட அந்த நாட்டை டச் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் மாறி டனருக்குள்ளே வந்து என்னை வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸோட நான் வந்து கொஞ்சம் லெஸ் டேஞ்சரஸாக இருந்தேன். என்னோடய பாடி இன்னும் உல்ஃபாக தான் இருந்துச்சு, ஆனால் என்னோடய மைண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் அவங்களோட இருக்கும்போது கொஞ்சம் ஹியூமனாக எனக்கு தோணுச்சு. சீக்கிரமாக சொல்ல ரீமஸ் அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. அவர் இன்னும் ஸ்கேபர்ஸை தான் உத்து பார்த்துட்ருக்காரு. நான் அங்கே வந்துட்டேன், சீரியஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லூபின் சொல்கிறாரு. நாங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனால அது எங்களுக்கு எக்ஸைட்டிங்கான பாசிபிலிட்டிஸை ஓப்பன் பண்ணுச்சு. சூன் நாங்கள் ஷ்ரீக்கிங் ஷாக்கை விட்டுட்டு ஸ்கூல் கிரவுண்ட்ஸையும் வில்லேஜையும் நைட் டைம் சுற்ற ஆரம்பித்தோம். சீரியஸும் ஜேம்ஸும் பெரிய அனிமல்ஸாக இருந்தனால அவங்களால ஒரு வேர்வுல்ஃபை செக் பண்ணி பார்த்துக்க முடிஞ்சுது. ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்ஸை பற்றியும் ஹாக்ஸ்மீட்டை பற்றியும் எங்களை தவிர வேறு எந்த ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டும் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு எனக்கு தெரியலை. அதனால தான் நாங்கள் மரோடர்ஸ் மேப்பை எழுத முடிஞ்சது. அதை வந்து எங்கள் நிக்நேம்ஸை வச்சு சைன் பண்ணோம். சீரியஸ் தான் பேட்ஃபுட், பீட்டர் தான் வார்ம்டெயில், ஜேம்ஸ் ப்ராங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பா என்ன அனிமல் அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹெர்மைனி இருந்தாலும் அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சே, ஒரு வேர்வல்ஃபோட இருட்டில் போயிட்டுருக்குது, நீங்கள் யாரையாவது கடிச்சிருந்தா அப்படின்னு அவள் கேட்குறா. அந்த ஒரு தாட் என்னை இன்னும் வந்து ஹாண்ட் பண்ணுது. அண்ட் நிறைய நேரங்களில் நியர் மிஸ்ஸஸ் இருந்திருக்கு. நாங்கள் அதை பற்றி அப்புறமா பேசி சிரிச்சுப்போம். நாங்கள் ரொம்ப யங்காக இருந்தோம், தாட்லெஸ்ஸாக இருந்தோம். எங்கள் புத்திசாலித்தனத்தை நினச்சி நாங்களே பெருமைப்பட்டுக்கிட்டோம். நான் சில நேரங்களில் டம்பிள்டோரோட ட்ரஸ்ட்டை பிட்ரே பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். வேற எந்த ஹெட் மாஸ்டரும் என்னை சேர்த்துக்காத நேரத்தில் அவர் என்ன சேர்த்துக்கிட்டாரு. என்னோட நன்மைக்காகவும் மற்றவங்களோட பாதுகாப்புக்காகவும் அவர் போட்ட விதிகளை நாங்கள் மீறினது அவருக்கு தெரியாது. என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸும் என்னால் இல்லீகலாக அனிமேகி ஆனாங்க அப்படின்றதும் தெரியாது. இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் அடுத்த மாதம் அட்வென்ச்சருக்கு நாங்கள் உட்காந்து பிளான் பண்ணும்போது என்னோட குற்ற உணர்வை நான் எப்படியோ மறந்து போயிட்டேன். இன்னும் அப்படியே தான் இருக்கேன் திருந்தாம அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. அவரோட முகம் அப்படியே கடினமாக மாறிடுது. அவரோட வாய்ஸில் சுய வெறுப்பு இருந்தது. இந்த வருஷம் முழுக்க நான் என்னனாலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன், டம்பிள்டோர் கிட்ட நான் சீரியஸ் ஒரு அனிமேகிஸ் அப்படின்றத சொல்லணுமா அப்படின்னு. ஆனால் நான் சொல்லலை. அதை செய்யறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அதை சொல்லணும்னா நான் ஸ்கூல் டைம்லேயே வந்து அவரோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்றதையும் ஒத்துக்க வேண்டி இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு ஹாக்வர்ட்ஸில் ஒரு இடம் கொடுத்து என்னை படிக்க வச்சாரு. இப்போது பெரியவனானதும் எங்கேயுமே என்னை வேலைக்கு சேர்த்துக்காத நேரத்தில் அவர் எனக்கு ஒரு வேலையும் கொடுத்தாரு. அதனால் சீரியஸ் வால்டமோர்ட் கிட்ட கற்றுக்கிட்ட டார்க் ஆர்ட்ஸால் தான் உள்ள ஸ்கூலுக்குள்ளே வரான் அப்படின்னு என்ன நானே நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் ஒரு விதத்தில் ஸ்னேப் என்னை பற்றி சொன்னது உண்மையாக தான் இருக்கும். ஸ்னேப்பா அப்படின்னு பிளாக் கேட்குறாரு. ஸ்னேப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அவர் ஸ்கேபஸை பார்க்குறத விட்டுட்டு லூபினை பார்த்து கேட்குறாரு. அவர் இங்கே தான் இருக்காரு சீரியஸ், அவரும் இங்கே தான் டீச் பண்ணுறாரு அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. இப்போ லூபின் ஹாரி, ரான், ஹெர்மைனியை பார்த்து, ப்ரொஃபஸர் ஸ்னேப் எங்களோட தான் ஒன்றா ஸ்கூலில் படித்தார். என்ன டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சராக போட்டதை அவர் கடுமையாக எதிர்த்தார். அவர் டம்பிள்டோர் கிட்ட இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அவர் காரணம் இல்லாமல் அப்படி ஒன்றும் சொல்லலை. ஏன்னா சீரியஸ் வந்து அவர் மேலே விளையாட்டாக பண்ண ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அவரை கொல்ற அளவுக்கு விபரீதமாக முடிஞ்சிருச்சு.
அது அவனுக்கு தேவைதான். எப்போ பார்த்தாலும் எங்களை வேவு பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, எங்களை எப்படியாவது எக்ஸ்பெல் பண்ணணுன்றதுக்காக அப்படி பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு பிளாக் கோவத்தோட ஒரு நக்கல் சிரிப்போட சொன்னார். செவரஸ்க்கு நான் மாதம் மாதம் எங்கே போகிறேன்றதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நாங்கள் எல்லாம் ஒரே வருஷத்தில் தான் இருந்தோம் யூனோ. ஆனால் ஒருத்தர் அவ்வளோவா பிடிச்சிக்காது. அவருக்கு எஸ்பெஷலாக ஜேம்ஸை பிடிக்கவே பிடிக்காது. ஜெலஸ்ன்னு நினைக்கிறேன் ஜேம்ஸோட குவிடிச் பிச்சில் இருக்கிற டேலண்ட்டால். எனிவே ஸ்னேப் வந்து ஒரு நாள் மேடம் பாம்ஃப்ரே என்னை வாம்பிங் வில்லோவை நோக்கி கூட்டிகிட்டு போகிறத பார்த்தான். சீரியஸ் அது வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினச்சி ஸ்னேப் கிட்ட அவன் பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரீ ட்ரங்க்குக்கு கீழே இருக்க அந்த நாட்டை ஒரு பெரிய குச்சியை வச்சு தொட்டா போதும், அப்படின்னா அவனால் எனக்கு அப்புறம் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். வெல் அஃப்கோர்ஸ் ஸ்னேப் அதை ட்ரை பண்ணார். அவர் இந்த வீடு வரைக்கும் வந்திருந்தாருன்னா ஒரு ஃபுல் க்ரோன் வேர்வுல்ஃபை மீட் பண்ணியிருப்பார். ஆனால் அவனோட அப்பா சீரியஸ் என்ன பண்ணான்றதை கேட்டுட்டு ஸ்னேப்புக்கு பின்னாடியே போய் அவரோட உயிரை பொருட்படுத்தாமல் அவரை காப்பாற்றிட்டாரு. இருந்தாலும் ஸ்னேப் டனலோட எண்டில் நான் ஒரு வேர்வுல்ஃபாக மாறினதை பார்த்துட்டாரு அப்படின்னு லூபின் சொன்னார். ஸோ அதனால தான் ஸ்னேப் உங்களை எல்லாத்தையும் வெறுக்கிறாரா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆமாம், தட்ஸ் ரைட் அப்படின்னு ஒரு கோல்டான குரல் அங்கே கேட்குது. லூபினுக்கு பின்னாடி இருந்த செவத்தில் இருந்த அந்த குரல் கேட்குது. ஸ்னேப் இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்துட்டு அவரோட வாண்டை லூபின் மேலே ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் பண்ணுறாரு. இப்போது ஸ்னேப் என்ன பண்ணுவார் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது, இந்த வீடியோவும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.